ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சுங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து மனோஜ் வந்து அப்படியே வெயிட் பண்ணி நிற்பாங்க. ஒவ்வொருத்தராக வந்து, சார் என்ன வேணும் என்ன வேணும், ஐயோ இரியா என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வருவாங்க, வரும்போது நான் ஆர்டர் கொடுத்துக்கிறேன் ஏன்ட்டு சொல்லி அனுப்பும் போது, என்ன ரோகிணி இந்த ஹோட்டலுக்கு தான் வரேன்னு சொன்னால் என்ன ஒன்றுமே காணமேன்ட்டு உடனே ரோகிணி உள்ளே என்ட்ரி ஆனோடனே அப்படியே கேப்பை போட்டு அப்படியே மறைச்சின்னு உட்காந்துருப்பார். உடனே ரோகிணி போயிட்டு உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கையெல்லாம் கொடுத்து அப்படியே 2 பேரும் இங்கே பேசினுக்கிற டைமில் மனோஜ் எப்போவுமே ஒரு ஏடாகோலமான ஆளுங்க. இங்கே வந்து சொல்லுவார், அடி பாவி எனக்கு என்ன துரோகம் பண்ணுறியடி, உன்னை நான் எப்படியெல்லாம் நம்பினேன் அப்பா நம்மோது. இங்கே வந்து சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்கிறடா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்துன்ட்டு. உடனே இவங்க இங்கே ஆர்டர் எடுத்து சாப்பிட்டே இருக்கிற டைமில் உடனே மனோஜ் வந்து அப்படியே, ஏய் என்னடி என்னை விட்டுட்டு எங்கடி நீ வந்துக்கிறோன்னு ரொம்ப கோபமாக பேசுகிற டைமில், மனோஜ் நீ எங்கே இங்கே வந்த நம்மோது, நான் எங்கேயாவது வரேன், நீ ஏன் இங்கே வந்த இப்போ நம்மோது, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்துக்கிறேன்ட்டு ரோகிணி சொல்லும் போது, பார்த்தியா என்கிட்ட மறைச்சிட்டு இப்போ நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்த, நீ ஃபோனில் பேசுனதெல்லாம் நான் ஒட்டு கேட்டேன் நம்மோது, பார்த்தியா அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாததான் நீ இதெல்லாம் பேசுகிறன்ட்டு உடனே ரோகிணி போயிட்டு தனியாக பேசும். என்ன நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு எதற்கு எப்படி பேசுகிறேன்னு கூட தெரிய மாட்டீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் தெரியுமா, இது நான் சும்மா நடித்தேன்தான், ஒருத்தவங்க கிட்டே பேசுகிறேன்னு சும்மா உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன், இன்றைக்கி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க, வீட்டில் உங்கள் அம்மா என்னை எவ்வளோலாம் அசிங்கம் பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக பேசக்கூடாதா, நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னும் போது அந்த இடத்துல மனோஜ் லூசி எல்லாத்தையுமே உளறிடுதுங்க. இல்லை ரோகிணி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசும்போது நான் முக்கியமாக ரோகிணி முக்கியமானு கேட்கும்போது எனக்கு நீ முக்கியன்னு சொல்ல தெரியல ரோகிணி, அதால் தான் எங்கள் அம்மா முக்கியன்ட்டு எங்கள் அம்மா எதிர்க்க நான் பேசுகிறேன்னு. உடனே மனோஜும் ரோகிணியும் ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மனோஜ் அழவும் ரோகிணி அழவும். ஐயோயோ சீனு வேறு லெவலில் இருக்குங்க. மனோஜை பிடிக்கிறன்றவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.